நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம நிதானித்து அறிய போகிற வேத பகுதி நேற்றைக்கு நாம பார்த்த காரியத்தை சார்ந்ததாகவே இருக்க போது. நேற்றைய தினத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அநேகர் வலைத்தளங்கள்ல பேசுறது குறித்தும், அது கடந்த சில தினங்களா அதிகமா அநேகருக்கு அறிவிக்கப்படுறதையும் பார்த்தோம். அதன் பின்விளைவா வர எதிர்மறையான காரியங்களை தாண்டி இன்னொன்று நடக்குது. அதை நாம நிதானிச்சு பார்த்தோம்னா புரியும். அதை நாம ஒரு வேத பகுதியை வச்சே பார்ப்போம். அந்த வசனமானது பிலிப்பியர் 1 வசனம் 18. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 18. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த வார்த்தைகளை பவுலடியார் பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு. இதை எதனால சொல்றாருன்னா, அநேகர் கிறிஸ்துவ வெவ்வேறு காரணங்களால அறிவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இத பவுலடியார் இந்த அதிகாரத்துடைய 14வது வசனம் துவங்கியே சொல்றாரு. அங்க பார்த்தோம்னா, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளுடைய உபத்திரவ கூட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கு நாம பார்த்த வார்த்தைகளை சொல்றாரு. அதனால என்ன? வஞ்சகத்திலேயோ உண்மையிலேயோ எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரு. அதனால சந்தோஷப்படுறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அநேகருக்கு யார் இந்த கிறிஸ்து, அவருடைய வருகையை குறித்து எதற்காக பேசுறாங்கன்ற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். அப்படியாக கிறிஸ்துவின் வருகையை குறித்து பறைசாற்றுகிற மக்களும் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் அல்ல, அவரை நம்பி அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற மக்களே. அவங்க பேசுகிற வார்த்தைகளை பார்க்கும் போதே அவங்க கிறிஸ்துவ விசுவாசிச்சு காத்திருக்காங்கிறது புரியுது. அப்படியானவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதிகள் அல்லவே. மார்க் 9 38 வசனத்திலிருந்து 40 வசனத்தை பார்த்தோம்னா, யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு, ஒருவன் உங்களுடைய நாமத்தால பிசாசுகளை துரத்துறத பார்த்தோம், அவன் நம்மை பின்பற்றுகிறவன் இல்ல, அதனால நாங்க அவனை தடுத்தோம்னு சொல்றாரு. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்திலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். அந்தபடியாக கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குன்னு சொல்லி வார்த்தைகளை சொல்றவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் அல்ல, அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நேசிச்சு காத்திருக்கிறவங்க. அந்தபடியா அவங்க இன்னைக்கோ நாளைக்கோன்னு நினைக்கிறனால ஒரு நாள் வரும்னு சொல்லி நாமும் காத்திருக்கிறோம். அப்படியாக அவங்க செய்கிற இந்த காரியத்தினால இன்னும் அதிகமாய் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லி நம்முடைய வேண்டுதல் எல்லாம் இருக்கணும். அப்படியாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இந்த உலகம் எங்கும் பரம்பும் போதே உலகத்தின் முடிவு வரும் இல்லையா? மத்தேயு 24 14 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது முடிவு வருங்கிற கேள்விக்கு பதில சொல்றாரு இல்லையா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அந்தபடியாக அவருடைய சுவிசேஷம் பரவுவதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கட்டும். அநேகருக்கு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அப்படியாக அறிவிக்கப்படும் போது அதுலயும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? அந்தபடியாக சீஷர்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதும், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்தபடியாக சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு அநேகர் அறிந்து கொள்ளட்டும். இந்தபடியாக வருகையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் எல்லாம் நம்மையும் ஒரு விழிப்புணர்வுக்குள்ளார கொண்டு வருது இல்லையா? ஏன்னா அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கலக்கம் அடைந்தாங்க. வருகை இவ்வளவு சீக்கிரத்தில் இருக்கா, நான் தகுதி ஆயிருக்கேனாங்கிற ஒரு பயம் வந்திருக்கு இல்லையா? அந்த தகுதிப்படுத்திக் கொள்கிற நேரமாகவும் கிறிஸ்தவர்கள் இதை பார்க்கட்டும். அந்தபடியாக எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளார ஜனங்கள் கட்டி எழுப்பப்பட்டோம்.
அது நடக்கும் போதும் பவுலடியார் சொல்கிறபடி சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன்னு கிறிஸ்துவை நேசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க முடியும் இல்லையா? இதுல எதிர்மறையா நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு காரியத்திற்கு மாத்திரம் நாம் எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜெபிக்கணும். அது என்னன்னா, கிறிஸ்துவனுடைய வருகை கொஞ்சம் தள்ளி போகும்போது அதனால யாரும் மனம் தளர்ந்து போகாம 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாருங்கிற வார்த்தைகளின்படி அவர் நீடிய பொறுமையோடு நாம எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக காத்திருக்கிறாருங்கிற உணர்வோடு தங்களுடைய நம்பிக்கையை காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக ஜெபிக்கணும். இந்தபடியாக இன்னும் கொஞ்ச காலமே இருக்குங்கிறத அறிந்து கொண்டு நாமும் அநேகருக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும். இப்படியாக எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளாகணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்குங்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்தபடியாக தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவ பிள்ளைகளாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேக கொண்டு போய் சேர்க்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகெங்கிலும் பரம்பி பரவ எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படணும்னு பவுலடியார் எதிர்பார்த்தது போல இந்த நாள்ல நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் உண்மையே நம்பி இருக்கிறாங்க தகப்பனே. அவர்கள் ஒரு நாளும் சோர்வடையாத படிக்க அவர்களுடைய விசுவாசத்தில் காத்திருக்கும்படியாக நீங்க தாமதிக்கிறது எல்லோரும் மனம் திரும்புவதற்காகவே, இன்னும் இந்த சுவிசேஷம் எல்லாரிடத்திலும் சென்று சேர்வதற்காகவேங்கிறத புரிய வைங்க தகப்பனே. அந்தபடியாய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்குள்ளும் பிரசங்கிக்கப்பட எங்களையும் தேவரீர் பயன்படுத்தி அருளுங்க. அப்படியே நீங்க பயன்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.